வழக்கமாக சொல்கிற ஒரு கதைக்கு நியூட்டன் முட்டை கதை உண்டு. நியூட்டன் என்ன பெரிய விஞ்ஞானியா, பழத்தை மேலே போட்டா அது கீழே விழுந்தாங்க. இதே ஒரு ஈர்ப்பு விஷயம் கண்டுபிடிச்சு இவர் ஒரு விஞ்ஞானி என்று இவர் பெரிய ஆளாண்டு ஒருத்தர் நக்கல் நையாண்டி பண்ணினார். அப்ப நியூட்டன் சொல்லி கரைஞ்சு வாங்க, நீங்க நான் செய்யறதில்ல நீங்க செய்வீங்களா? ஓம். அப்ப நாங்க இந்த முட்டையை கொஞ்சம் செங்குத்தா நிப்பாட்டுங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சுக்காரு, செங்குத்தா முட்டையை நிப்பாட்டி பாத்துக்காரு. அது பிறண்டு விழுந்துருக்கு. அவர் சொல்லிக்கிறார், இது எப்படி நிப்பாடுற, நீ என்ன சும்மா ஏமாத்துறான்னு. அப்ப நீங்க என்ன தாங்கன்னு சொல்லிட்டு இந்த உடையாம அந்த அந்த அடிப்பாகத்தை அப்படியே தட்டிருக்கார். உடையாம தட்டிட்டு அப்படியே நிப்பாட்டிருக்கார், செங்குத்தா நின்றுகிறது. இப்படி செய்யறேன்டா நாங்களும் செய்வோம் தானே. இன்றைக்கு அரசியல்வாதிகள் பலருடைய நினைப்பும் ஒன்றும் செய்யறதில்ல, இப்படி செய்யறேன்டா நாங்களும் செய்வோம் தானே. பூரணமான இஹ்லாசான திருப்தியோடும் தான் நான் உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எதையும் தீர்க்காத வெறுமனை கதிரைகளை சூடாகி கொண்டிருக்கின்ற அல்லது மாதி விலையிலே கட்டில்களை சூடாக்கி தூங்கிக் கொண்டே இருந்த ஒரு அரசியல்வாதியாக நான் இருக்கவில்லை. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த மாவட்டத்திலே என்னுடைய 2 நூல்கள் வெளிவர இருக்கிறது. பாராளுமன்ற உரைகள் ஒரு நூல், இன்னும் ஒன்று தீர்க்க முடியாத 15 கிட்டத்தட்ட 15 பிரச்சனைகள், உரிமை சார்ந்த பிரச்சனைகளை இந்த மாவட்டத்திற்குள் நான் தீர்த்து வைத்து விட்டு தான் உங்களோடு வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். 65 மீட்டர் வீட்டு திட்டம், நான் ஒரு டிசிசி சேர்மனாக வந்து அந்த பக்கமாக செல்கிற போது எனக்கு சொல்லப்பட்ட கதை இதுதான். 65 மீட்டர் ஏரியாவில் ஒரு இளைஞனை கண்டா ஒருவர் வந்து சொல்வாராம், பாப்பா கிட்ட, உண்ட மகன் அந்த ஏரியாவில் நிற்கிறார், என்ன ஏரியா, அந்த ஏரியாவுக்குள்ள அனுப்பி விடாது. உண்மைதானே? போதை வசதி அல்லது வேற வேற பிரச்சனை, இப்படியான விஷயங்களுக்குரிய இடமாக அதை மாற்றியிருந்தார். அப்ப சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்று கட்டி கொடுக்கப்பட்ட அந்த வீடு, அதனை பெற்றுக் கொடுக்காமல் ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையாக காடு மண்டி அந்த இடத்திற்குள் மிக மோசமான வேலைகளை செய்வதற்கு, இளைஞர்களை திசை மாற்றுவதற்கான ஒரு இடமாக அதை வைத்திருக்கிறோம் என்றால், இந்த நிர்வாகம், இந்த அரசியல் எல்லாம் பூஜ்ஜியம் என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. எனவே நான் அதனை விசிட் செய்து பார்க்கிற போது பேஸ்புக்ல பல போட்டோக்கள் வந்தன. எல்லாரும் முடிஞ்சு இப்ப இவர் வந்திருக்கார், அந்த விமர்சனம் எனக்கு வந்து, இந்த விமர்சனத்தை எனக்கு பழகி போயிடுச்சு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற நிலையில நான் அரசியலுக்குள்ள வந்தேன். அப்ப டிசிசி மீட்டிங் நடக்கிற போது அங்க சினாஸ் தான் கேட்க, இந்த மருதமுனை 65 மீட்டர் வீட்டு திட்டத்தை என்ன எப்ப முடிச்சு தருவேன்னு கேட்டார். அப்ப நாங்கள் அது சம்பந்தமாக ஜிஏவோடு ஏனையோரோடு நான் என்னுடைய விசிட்டுக்கு பிறகு இந்த விஷயங்களை எல்லாம் நான் பேசிக்கொண்டு டிஎஸ்ஓடு எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிற காலகட்டம். அப்ப அந்த இடத்தில் எப்போது முடிக்க முடியும் என்கிறதை பேசிய போது நாங்கள் அவருக்கு சொன்னோம், வருகிற சித்திரை மாதத்திற்குள் நாங்கள் அதனை முடிப்போம் என்று சொன்னோம். அவர் சினாஸ் மறுபடியும் கேட்டார், எத்தனாம் ஆண்டு சித்திரைக்குள்ள என்று கேட்டார். என்னது அனுபவம் இல்ல, இன்னும் 2 மாதம் 1 மாதங்களுக்குள் வரக்கூடிய சித்திரை பெருநாளுக்குள்ள இந்த வீட்டு திட்டத்தினுடைய பிரச்சனையை முடிப்போம் என்று சொன்னது போல சித்திரை புது வருடத்திற்கு முன்பு அந்த வீடுகள் உரிமையாளர்களிடம் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அங்கே குடியேறி இருக்கிறார்கள் மக்கள் என்றால், என்னிடம் பல பேர் சொன்னாங்க, நீங்க இந்த 65 மீட்டரை மட்டும் முடியுங்க, இந்த முழு ஊரும் உங்களோட வரும். நிறைய பேர் சொன்னாங்க. நான் அந்த வார்த்தையெல்லாம் நம்பி இருக்கிறேன், நீங்க எல்லாம் கைவிட்டப்படாது, அதான் முடிச்சு தந்திருக்கணும். அந்த வார்த்தையை நம்பித்தான் நான் செய்து தந்திருக்கேன். அப்புறம் இந்த தீர்த்து போட்டு நான் வர்றேன்னு அவ போகிற நேரம் பார்க்கிற நேரம் எல்லாரும் முடிஞ்சு வரைஞ்ச கிழிச்ச மாதிரி தான் என்று சொன்னவர்கள் தீர்த்தத்துக்கு பிறகு அதை வேற எங்க தீர்த்து, நாங்க அதெல்லாம் செய்து முடிச்சு வைக்கிற நேரம் ஒரு கடைசியா வந்திருக்கேன். நாங்க அதுக்கு முந்தைய எல்லாம் அப்படித்தானே சொல்றது. அதுதான் நான் வழக்கமாக சொல்கிற ஒரு கதைக்கு நியூட்டன் முட்டை கதை உண்டு. நியூட்டன் என்ன பெரிய விஞ்ஞானியா, பழத்தை மேலே போட்டா அது கீழே விழுந்தாங்க. இதே ஒரு ஈர்ப்பு விஷயம் கண்டுபிடிச்சு இவர் ஒரு விஞ்ஞானி என்று இவர் பெரிய ஆளாண்டு ஒருத்தர் நக்கல் நையாண்டி பண்ணினார். அப்ப நியூட்டன் சொல்லி கரைஞ்சு வாங்க, நீங்க நான் செய்யறதில்ல நீங்க செய்வீங்களா? ஓம். அப்ப நாங்க இந்த முட்டையை கொஞ்சம் செங்குத்தா நிப்பாட்டுங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சுக்காரு, செங்குத்தா முட்டையை நிப்பாட்டி பாத்துக்காரு. அது பிறண்டு விழுந்துருக்கு. அவர் சொல்லிக்கிறார், இது எப்படி நிப்பாடுற, நீ என்ன சும்மா ஏமாத்துறான்னு. அப்ப நீங்க என்ன தாங்கன்னு சொல்லிட்டு இந்த உடையாம அந்த அந்த அடிப்பாகத்தை அப்படியே தட்டிருக்கார். உடையாம தட்டிட்டு அப்படியே நிப்பாட்டிருக்கார், செங்குத்தா நின்றுருக்குது. இப்படி செய்யறேன்டா நாங்களும் செய்வோம் தானே. இன்றைக்கு அரசியல்வாதிகள் பலருடைய நினைப்பும் ஒன்றும் செய்யறதில்ல, இப்படி செய்யறேன்டா நாங்களும் செய்வோம் தானே. அப்ப அதனை நாம் தீர்த்து வைத்தோம். அதே போல இந்த இஸ்லாமிக் ரிலீஃப் உண்மையாக மனதுக்கு மிக கவலையான ஒரு விஷயம். ஒரு வீட்டு திட்டத்தை கட்டி கொடுத்துக்கிறோம், கழிவு தண்ணியை வெளியேற்றத்துக்கு ஒரு சிஸ்டத்தை செஞ்சு கொடுக்கல, நாத்தம் எடுக்குது, அந்த மக்கள் வருஷக்கணக்காக பாடுபடுறார்கள், கஷ்டப்படுறார்கள். இது உங்களோட கண்ணுக்கு தெரியலண்டா. நீங்க மேயரா இருந்தும் மேல இல்ல, நீங்க தலைவர்களாக இருந்தும் மேல, நீங்க அமைச்சர்களாக இருந்தும் மேல இல்ல. ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், ஒரு நகர சபை கூடாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை நாம இந்த ஊர்ல தீர்த்து வைக்கல, இங்க இருந்த அரசியல்வாதிகள் அதை செய்யல. இஸ்லாமிக் ரிலீஃபுக்குள்ள நுழைஞ்சோமா, இவர் வந்துட்டார், எத்தனை பேர் வந்து போய்க்காங்க, பார்க்கத்தான் இருக்கிறோம்.
அதை செய்ய போகிற போது வந்த பிரச்சனைகள் பல்வேறு சிக்கல்கள் அவைகள் எல்லாம் தாண்டி நாங்கள் ரகசியமா இப்ப முடிச்சிருக்கிறோம். என்ன வேலை முடிஞ்சு நான் சொல்ற எப்பயுமே அப்படித்தான். மாண்புளும் அதுக்கு பிறகுதான் வெடியில் சுட்டது உங்களுக்கு தெரியும். நான் எல்லார்ட்டையும் சொல்றேன், சுட முந்தி நான் தோட்டா போடுகிறேன் லோட் பண்றேன் சொல்றேன். மான் விழுந்தது பிறகு வெடியில் ஒன்று விழுந்துரி. அது மாதிரி தான் இஸ்லாமிக் ரிலீஃப் இன்ஷா அல்லாஹ் நாங்க இப்ப தற்காலிகமாக மிக நிறைவான விதத்தில் அதை முடிச்சிருக்கிறோம். அது நிரந்தரமாக முடிப்பதற்கான விஷயமும் இப்ப ஒன்றுவே வந்து கொண்டு இருக்கு. அப்புறம் எங்கட முனிஸ் கிரவுண்டுக்கு மெச்சிக்கு போறேன். மெச்சிக்கு போன உடனே சொல்றாரு, இதுக்கு என்ன லைட் எல்லாம் போட்டு தர மாட்டேங்களான்னு கேட்டார். எவ்வளவு வேணும்? 20 லட்சம் வேணும். அப்ப 20 லட்சம் காசு ஒதுக்கிட்டு அதுக்கு பிறகு பார்த்தா என்னோட நான் டிசிசி சேர்மன் தான். அதிகாரிகள் நிறைய பேர் என்னோட இல்லை, வேலை செய்யற ஆக்களோட நிக்க மாட்டாங்க. என்னடா ஒரே வேலைதார மனுஷனுங்கிற மாதிரி. எனக்கு அங்க கல்முனை டிசிசி சேர்மன் பொறுப்படுத்தி நிறைய சப்போர்ட் இல்லைங்க. ஏன்னா வேற வேற ஆட்களுடைய அரசியல் அஜெண்டாக்கள் அங்க இருந்தது. அப்ப 20 மில்லியன் 2 மில்லியனை போட்டு வேலை தொடங்க போற நேரம் வேற வேற ப்ரொபோசல் இப்ப பெரிய பெரிய காசு இல்லாம வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இப்ப கொஞ்சம் பேருக்கு தூக்கம் இல்லாம போயிட்டு என்ன கடலோரம் ஒப்பாரி வச்சு கொல்லஞ்சொல்லி கெட்ட வார்த்தை பேசுற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார். முஷாரஃப் எம்பி எதற்கு தேவை என்றால் ஏனையவர்களையாவது இயங்க செய்வதற்கு முஷாரஃப் எம்பி தேவை. நீங்க அதுக்காக ஓட்டு போட்டு தானே ஆகணும். எனக்கு மத்தாக்களை ஓட வைக்கிறதுக்காவது முஷாரஃப் எம்பி தேவை. இல்லண்டா மறுபடியும் அதே படுக்கதான் ஒன்றும் வராது. இனி வரும் ஓடட்டும், எல்லாரும் வேலை செய்யட்டும். அப்ப நாங்க அப்ப நான் எனக்கும் காசு ஒதுக்கப்பட்டது. கிரவுண்டுக்கு 19 மில்லியன் காசு அப்ப வேணும்னாங்க. அங்க ஒதுக்கப்பட்டாங்க பார்த்தா அதுக்கடையில ஒரு ஆள் அவசரமா போய் கொஞ்சம் காசு ஒதுக்கிறீங்க. அப்ப நம்ம பிளாக் பண்ற ஆள் இல்லையா? அந்த காசை பிளாக் பண்ற ஆள் இல்லையே, ஒதுக்கிருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ்னு மக்கள் மண்டபத்துக்கு காசு போட்டிருக்கேன். எப்பவும் அந்த ரோட்டால போற நேரம் வார நேரம் மக்கள் மண்டபத்தை பார்த்தா பெரிய கவலை, என்னடா இந்த மண்டபம் இப்படி பால் அடைஞ்சு கிடக்கண்டு. இன்ஷா அல்லாஹ் அந்த மாநகர சபை ஆட்கள்கிட்ட சொல்லிக்கேன், காசு எவ்வளவு வேணும், ரைட் இந்த எவ்வளவு காசையும் போட்டிருக்கேன். ஒரு கல்யாணம் நடப்பதற்கும் விழாக்கள் நடப்பதற்கும் ஏற்ற விதத்துல மக்கள் போய் வரக்கூடிய சிறந்த இடமாக நீங்க மாத்தணும் என்று காசு போட்டு. அல்மனார் என்னுடைய பாடசாலை. அல்மனாரோட ஒரு பெரும் அன்பு இருக்குது. அதுக்காக சம்சோட இல்லாம இல்ல பாப்பா. போய் பார்க்கிற நேரம் உண்மையாக கவலை. அல்மனார் தேசிய பாடசாலையாக எப்போதோ வந்திருக்க வேண்டிய ஒரு பாடசாலை. அது ஏன் தேசிய பாடசாலையாக வரவில்லை என்பதற்கு பின்னாலும் அரசியல் இருக்குது.